மாறன் சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியம் வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கும் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. "வள்ளியம்மா, நான் உனக்காக வந்து இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு அதிரடியா நம்ம பிருந்தா எங்க இருக்கான்னு பார்க்குறாங்க. பிருந்தாவை கைதாங்களா நம்ம மாறன் தான் வந்து தூக்கி விடுறாங்க. "என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என்றைக்கும் உனக்கு ஆதரவாக தான் இருப்பேன். உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக தான் இருக்கேன். நீங்கள் போங்க. இனிமேட்டு உங்களுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனையே வராது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல கையில் வச்சுருக்கிற பொருளை வச்சு சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. விஜயை பார்த்து உடனே நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு விஜய் வந்து வேக வேகமாக வந்து முன்ன நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு, என்னடா இவங்கிட்டேருந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கலையேன்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பாடா, நம்ம கருப்பணசாமி வந்ததுனால நம்ம ஈஸியாக எல்லா பிரச்சனையிலும் தப்பிச்சிட்டோம். அதுவும் மாறன்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே வந்து கோயிலுக்கு வர வரைக்கும் நம்ம மாறன் வந்து அப்படியே உரும்பிக்கிட்டே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னடா அது பின்னாடியே நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வேறு நான் தான் இதெல்லாம் பண்ணேங்கிறது வேறு தெரிஞ்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மாறன் கிட்டேருந்து தான்யா இது மாதிரிலாம் வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள் ராமச்சந்திரா, இந்த வருஷம் உன் குடும்பம் தான்யா கொடுத்து வச்ச குடும்பம். சாமியோட அருள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாறனுக்கு கூட்டிகிட்டு வந்து மரியாதை எல்லாம் தடபடலாம் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மாலையிலேருந்து எல்லாம் வந்து போட்டு விட்றாங்க அந்த இடத்துல. இதை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும். "சாமி, உங்ககிட்ட நாங்கள் ஏகப்பட்ட விஷயம்லாம் கேட்கணும், கேட்கலாமா?" அப்படின்னு சொன்னோன்னே, "கேளுங்க, தீர்த்து வைக்க தானே நான் வந்திருக்கேன். முதல்ல ராமச்சந்திரனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பாருங்கள்" அப்படின்னு சொன்னோன்னே, "ஏய் ராமச்சந்திரா, உன் குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறது தாண்டா என்னோடய வேலை. ஜாக்கிரதையாக இருந்துக்க. நான் நல்லபடியாக வந்து பார்த்துப்பேன் சரியானோடனே, ரொம்ப நன்றி கடவுளே" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போய் நிற்கிறாங்க. வள்ளி வராங்க. "வெள்ளேந்தியான மனசுக்கு சொந்தக்காரி சரியா, எது வெள்ளை எது உப்புன்னு பார்த்து கற்றுக்க சரியா" அப்படின்னு சொன்னோன்னே, "சரி சாமிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்மணி கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுறப்ப, இப்போ இவளை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னால் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து தெரிஞ்சிடும்" அப்படின்னு சொன்னோன்னே, "நல்லா இரு, உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப" அப்படின்னு சொல்லி கண்மணியை வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க. என்னது அக்காவும் தான் வில்லி, ஆனால் இந்த விஷயத்தில் கண்மணி எல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்ததுனால ஆசீர்வாதம் பண்ணிட்டாரோ. இப்போ நான் போய் ஆசீர்வாதம் வாங்கினா என்ன நடக்கும் ஏது நடக்குமோ தெரியாமல் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க விஜய். அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம பிருந்தாவும் வராங்க. "உன் வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக வந்து இருக்கும். எல்லா தடையும் நான் வந்து தகர்த்து எரிஞ்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் ஒரு பக்கம் அதே மாதிரி வீரா வராங்க. "நீ நல்லா இருப்பியோ இல்லையோ, உன்னால் உன் புருஷன் எங்கேயோ போகிறாங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சரி கடவுளே, நீயும் நல்லபடியாக வந்து அவனை பார்த்துப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. விஜய் கிட்டக்க வந்து வராங்க. "போமா விஜய், நீயும் ஆசீர்வாதம் வாங்கணும்ல" அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணவங்க விஜய் கிட்டக்க வந்தோன்னே செமையாக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜய்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. "ஐயையோ, நான் கிட்டக்கையே போகலப்பா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு 10 அடி தள்ளி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல விஜய் ஒரு பக்கம் இதையெல்லாம் பார்த்த உடனே, சரி சாமியை வந்து மலை ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குங்குமம் விபூதி சூடன்லாம் ஏற்றி, "கடவுளே ரொம்பவே சந்தோஷம்ப்பா, வருஷம் நம்ம ஊரையும் மக்களையும் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கங்கிற" மாதிரி சொன்னோன்னே, அப்படியே அசந்து வந்து மாறன் வந்து தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறம் டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க. ஏஞ்ச உடனே அப்படியே வந்து நிற்கிறாங்க. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து எழுப்பி விட்டோன்னே, "டேய், உன்கிட்ட இருந்தாண்டா கருப்பணசாமி வந்திருக்காங்க." "அப்படியா, என்கிட்ட இருந்தா வந்திருக்காங்க? என்னால் கூட நம்ப முடியலையே" அப்படின்னு சொல்லும்போது, "எங்கள் எல்லாரையும்னாலையும் தான் நம்ப முடியல, வேறு என்ன பண்ணுறது, இந்த வாட்டி உனக்கு தான் அந்த சிறப்பு அம்சம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இன்றைக்கி நீ தாண்டா ஹீரோவே" அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி ராகவன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. "ஏன்டா நீ வேற, முதல்ல எந்திர்றா, அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பேசிக்கலான்னு" வீரா வந்து கைத்தாங்களாக வந்து தூக்கி விடுறாங்க. "இன்றைக்கி செமையாக வந்து மாஸ் பண்ணிட்ட தெரியுமா? ஏன் எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியல." "ஏய், உண்மையிலேயேவா கருப்பணசாமி வந்தாங்க?" "ஆமாங்கிறேன், சத்தியமாக அவர் தான் வந்திருக்கார் போல், எனக்கு ஞாபகமே இல்லைன்னு" சொன்னோன்னே அப்படியே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "ராமச்சந்திரனுக்கு பரிவட்டம்லேருந்து கட்டணம். இந்த வாட்டி உன் குடும்பம் தான்ப்பா சிறப்பான குடும்பமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கப்பா. உன் குடும்பத்து மேலே எதுவும் சின்னதாக 1% கூட தப்பு கிடையாது. அதனால தான் உன் குடும்பம் சுத்தமான குடும்பங்கிறத நிரூபிக்க தான் சாமியே வந்து உங்ககிட்ட வந்து வந்திருக்காங்க" அப்படின்னு ஆனந்தமாக சொல்கிறாங்க. "உன் குடும்பம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைப்பா. ஏன்னா விஜய் சொன்ன விஷயம்லாம் கேட்டால் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் போச்சுன்னு. ஏன்னா அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சாமி தான் வந்து காப்பாற்றுனாங்க. நல்ல வேளை சாமி மட்டும் வரலனா" அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
ஓகே, ஓகே. பார்த்துக்கப்பா. உன் குடும்பம் தான் உனக்கு பக்கபலமா நிக்குது. அதுதான் என்னோட நம்பிக்கையும், என்னோட பலமும் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து யாரையும் விட்டு குடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொன்னோனே, சரி நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துர்றோம். இது மாரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராம, எப்பயாவது டைம் கிடைச்சுச்சுன்னா 3, 4 வாட்டி வாப்பா வருஷத்துக்குங்கிற மாரி கேட்டோன்னே, நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க வரணும்னு தான் பார்க்குறேன். சரிங்க நாங்க போயிட்டு வரோங்கிற மாரி சொன்னோன்னே, அப்படியே கேஷுவலா வராங்க. விஜய் மட்டுக்கும் அப்படியே போறாங்க. கண்மணி வந்து கேட்குறாங்க, "என்னக்கா நீங்க திட்டம் போடவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கும்போதே, "நீ என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கன்னு என்ட்ட எதுவுமே சொல்லாதப்ப, என்னால எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? வீரா வந்து சண்டைக்கு நிக்கிறா. அப்பன்னா நானும் வந்து அங்க நின்னா தானே என் மேல சந்தேகம் வராது. இப்படி சந்தேகம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே நீங்க செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறீங்க. நான் தான் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிற மாரி ஆச்சு. ஏன்டி நீயும் வந்து நடிக்கிற மாரி செஞ்சிருக்கலாம்ல. ஏன்னா நீ தானே ஏற்பாடு பண்ண இது எல்லாம்." "ஆமாங்க்கா உங்களுக்கு தோணியிருக்கு. ஆனா எனக்கு தோணலையே" அப்படின்னு சொல்லி விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி நீ என்ன செய்றன்னு சொன்னா தான் என்னால அதுக்கேத்த மாரி உனக்கும் வந்து திட்டம் போட்டு குடுக்க முடியும். நீ மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டன்னா, எல்லாரும் என்ன நெனைப்பாங்க? உன்னெல்லாம் இந்த வீட்டு மருமகளா நெனைப்பாங்களா? எனக்கு தெரியலையே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு வந்து போறாங்க அந்த இடத்துல. சரிக்கா, இப்போதைக்கு அடுத்தது எந்த திட்டமும் போட வேணாம். கொஞ்சம் ஆற போடட்டும். இவைங்க குடும்பம் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. அந்த ஒத்துமைய வந்து பிரிக்கணும் தான் என்னோட முழு கவனமா இருக்க போகுதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய். இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க விஜயோட அம்மாவும். என்னடா நம்ப மிகப்பெரிய விஷயத்த சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, கடைசியில எதுவுமே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, விஜய் அம்மாவும் விஜயும் தன்னந்தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, கண்மணி கிட்ட கூட எதுவும் சொல்லாம போறாங்க. அந்த இடத்துல நம்ப விஜய் போனோனே, "பாத்தியா எல்லாத்தையும் வந்து சொதப்பி வச்சிருக்க. நான் என்னம்மா பண்ணேன்? கடைசியில பாத்தியா? எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாம, அவர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்ய வந்தாரு" அப்படின்னு சொன்னோனே, என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. அந்த குடும்பத்துக்கு மனுஷங்க மட்டும் உதவி செய்யல. சாமியே உதவி செய்யுது. அப்படி இருக்கும்போது காரியத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, முடியணும்டி முடியணும். எத பத்தியும் கவலைப்படாத. நம்ப கொஞ்சம் கொஞ்சமா கவனமா வந்து செயல்படணும். அடுத்த வாட்டி எதுவும் இந்த மாரி தப்பு நடக்காம பார்த்துக்க. சரிம்மா நீ கூட திட்டுவியோன்னு நெனச்சேன். என் பொண்ணு நல்லா கெட்டிக்காரத்தனமா தான் வந்து திட்டம் போட்டிருக்கா. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கலங்கிற மாரி சொல்ற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சரிம்மா இதுக்கு மேலே நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் சரி வராது. அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை முதல்ல வந்து பிரிக்கிறேம்மா. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க அம்மாவும் திட்டம் போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு கண்மணி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கக்கா, எனக்கு யோசனை சொல்கிறவங்களே அவங்க தான். அப்போனா விஜய்க்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராகவன் லைட்டாக வந்து தடுக்கி கீழே விழுவுற மாதிரி தெரியுது. உடனே கண்மணி வந்து ஓடி போய் வந்து பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்து வந்து எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. சரி, அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு அவங்கவுங்க ஹஸ்பண்டு மேலே அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். அதனால அவங்க வந்து காப்பாற்ற வராங்க அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி நடித்தோன்னே, நம்ம விஜயும் பிருந்தாவும் ஓடி போய் வந்து பிடிக்கிற மாதிரி காட்டினோன்னே, இவர் ஏன் புருஷன் முதல்லேருந்து ஆரம்பிச்சிட்டிங்களா? அம்மாடிங்களா கொஞ்ச நேரம் அமைதியாக வாங்க. எல்லாரும் மாறனை பார்த்து எப்படி திட்டம் போடணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்கங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.